நம் திருவருள் டிவியில் தினமும் காலை 7 மணிக்கு குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி தினமும் ஒரு ஸ்லோகம் காண தவறாதீர்கள். உங்களோட பிறப்பு ஜாதகம் மாறுமா? மாறாதுல்ல. 27 நட்சத்திரத்தினுடைய பேட்டர்ன்லாம் மாறிடுச்சா? 30 வருஷத்துக்கு முன்னாடி அஸ்வினி மேஷத்துல தான் இருந்துச்சு. இன்னைக்கு அஸ்வினி மேஷத்துல தானே இருக்கு. 300 வருஷத்துக்கு முன்னாடி மேஷத்துல தானே இருந்துச்சு. ஒருவேளை நீங்க சொன்ன இந்த லக்னம் காம்பினேஷன் இல்லாம நிறைய பேர் இருப்பாங்களே வேற காம்பினேஷன்ல. மகர லக்னம்க்கு கடகம் தான் அமையும் சொல்லியிருக்கீங்க. கும்பத்துக்கு கடகம்னா சுபாவத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன் நான். 30 கோடி பேர் 40 கோடி பேர் இருப்பாங்க. அத்தனை பேர் வர கடகராசி மட்டுமா கல்யாணம் பண்றாங்க? பல குடும்பத்துல இன்னைக்குமே சில வெளியில தெரியாத ஒரு நூதன திருட்டு நடக்குது. என்னன்னா பையனோட வயசை குறைச்சு காட்டுறதுக்காக டேட்டு டைம் மட்டும் அப்படியே வச்சிருப்பாங்க, வருஷத்தை மாத்திடுவாங்க. போக்கிரி படத்துல சொல்லுவாங்க தெரியுங்களா, நிறைய படிச்சிருக்கணும், பெரிய ஜாப்ல இருக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கணும்ன்ற மாதிரி எல்லா குவாலிட்டியும் அந்த பெண்களுக்கு இருக்கும். பயங்கர ஸ்மார்ட்டா இருப்பாங்க. 8 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய வேலையை 4 மணி நேரத்துல முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு பிரில்லியண்டா இருப்பாங்க. லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்றதுல கேவலமா சூஸ் பண்ணிருப்பாங்க. ஆளும் வர்க்கம் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட துறை, லீடர்ஷிப் இருக்கிற எல்லாமே நிர்வாகம் சம்பந்தப்பட்ட துறைங்க, மருத்துவத்துறை, அரசியல், அப்பாவோட பிசினஸ், இந்த 4ல ஒருத்தர் எதுல இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு இருக்க நேர்கள் திருமணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த கர்மா பதிவு இருக்கிறவங்க நிச்சயமா இந்த கர்மா இருக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு நீங்க சில நட்சத்திர காம்பினேஷனோட சொல்றீங்க. சரி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது உதாரணமா முதல்ல திருமணமாக வரக்கூடிய வரன் இருக்குல்ல, ஆமா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம பெண்ணுக்கே எடுத்துப்போமே, ஒரு பையன் இருக்காரு. அந்த பையன் அதாவது இன்னும் சொல்லப்போனால் முதல் திருமணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நான். ஏன்னா இதை பார்க்குறவங்க பல பேர் இந்த 2வது திருமணம் 3வது திருமணத்தை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அன்மேரிடுங்க. ஸோ அதுக்கும் 2-3க்குலாம் தனி காம்பினேஷன், அதுக்கெல்லாம் காம்பினேஷன் வேறு. இப்போ ஒருத்தர் அன்மேரிடுங்க, ஃபர்ஸ்ட் இப்போ திருமணம் பொறுத்ததுக்கு இப்போ தான் பார்க்குறாரு, இப்போ தான் வரன் தேடுறாங்க. ஓகே, நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் அம்மாக்கள் இன்னும் இருக்கிறாங்களே அந்த மைண்ட் செட்டை சேர்ந்தவங்க, பையன் நம்ம கைவிட்டு போயிடக்கூடாது, உளவியல் ரீதியாக நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அதாவது இவங்களுக்கு பொண்ணு இருப்பாங்க, ஓகேங்களா, பையனும் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்குமே பல அம்மாக்கள் பொண்ணை ட்ரீட் பண்ணுற மாதிரி மருமகளை ட்ரீட் பண்ணுறது கிடையாது. ஆமாம், ஓகேங்களா. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியான ஒரு உண்மை காத்துட்ருக்கு. என்னென்ன அப்படின்னா, பையனுக்கு வரக்கூடிய பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுடைய ஜாதகம், அந்த பொண்ணுடைய அமைப்பு எந்த அம்சமாக இருக்கும் அப்படின்னா, அவங்க அம்மாவுடைய ஜாதகமும் அந்த பொண்ணுடைய ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்கும், சிமிலாரிட்டி இருக்கும். அந்த மாமியாருடைய அம்மாவின் ஜாதகமும் மருமகளின் ஜாதகமும் அதுக்குள்ள ஒற்றுமை இருக்கும். என்ன ஒற்றுமை இருக்குன்னா, மாமியாருக்கு ஒரு சுபாவம் இருக்குல்ல, அதாவது மாமியாருக்கு இல்ல, இந்த பையனுடைய அம்மாவோட அம்மா இருக்காங்கல்ல, பாட்டி, இந்த பையனுக்கு தாய் வழி பாட்டி, தாய் வழி பாட்டி. இன்ஃபேக்ட் இன்னும் அந்த மாமியாருக்கு அவங்க அம்மா, ஓகேங்களா, அவங்க அம்மாவுக்கு என்ன குணநலன்கள், என்ன சாதக பாதகங்கள் அது இருந்ததுக்குதோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படியே அந்த மருமகிட்ட இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா 7ஆம் பாவம்ன்றது திருமணம் தெரியும், நம்ம லக்னம்ன்றது நாமம், ஓகேங்களா. 7ஆம் பாவம்ன்றது கணவன் மனைவி. இவருக்கு அது 7ஆம் பாவம் மனைவி, ஓகே. ஆனால் 4ஆம் பாவம்ன்றது அம்மா. அந்த 4லிருந்து 7ஆம் பாவம் எந்த பாவமாக வரும்? 4, 5, 6, 7 அம்மாவோட அம்மா. திருப்பி அவங்களுக்கு 4ஆம் பாவம் அம்மா. ஆமா, 4க்கு 4 புரிஞ்சுது, ஓகேங்களா. அப்போ 4க்கு 4 இப்போ என்ன அர்த்தம்? வர மனைவி யாரு? அந்த அம்மாவுடைய தாயார். அவங்க தான் மறுபடியும் மருமகளா வர்றாங்க. மருமகள், இன்னொரு மகள், ஓகேங்களா. நீங்க இன்னொரு மகளா பாக்குறீங்களா இல்லையான்றது வேற, அட்லீஸ்ட் சக மனிதராக பார்க்கணும் இல்ல, நிச்சயமாக, ஓகேங்களா. இந்த உண்மை ஆழ மனசுல பதிஞ்சிருச்சு, பசுமுரத்தாணி போல பதிஞ்சிருச்சு அப்படின்னா, எல்லா மாமியாரும் வர பொண்ணை என்னோட அம்மாவோட ஜெராக்ஸ் தான் வர்றாங்க அப்படின்ற நிதர்சனம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பகை வருமா? நிச்சயமா வராது. அப்படியே மருமகள் வரக்கூடிய பெண்கிட்ட சில முன்பின் சில சாதக பாதங்கள் இருந்தாலும் அதை ஒன்றும் பெருசுப்படுத்த மாட்டாங்க. இது நிச்சயமா அந்த மாதிரி காம்பினேஷன்ல தான் அமையும் அப்படிங்கிறது உண்மையா? என்னதுங்க? தன்னுடைய அம்மாவுடைய அந்த காம்பினேஷன் தான் மருமகளுக்கு. உங்க லக்னம் மாறாது இல்ல, உங்களோட பிறப்பு ஜாதகம் மாறுமா? மாறாது இல்ல. ஓகே, 27 நட்சத்திரத்தினுடைய பேட்டர்ன்லாம் மாறிடுச்சா? இல்ல, 30 வருஷத்துக்கு முன்னாடி அஸ்வினி மேஷத்துல தான் இருந்துச்சு. இன்னைக்கு அஸ்வினி மேஷத்துல தானே இருக்கு. 300 வருஷத்துக்கு முன்னாடி மேஷத்துல தானே இருந்துச்சு. அஸ்வினியில் ஆரம்பிச்சு அந்த 27 நட்சத்திரத்துக்கான ஆர்டர்னு இருக்குல்ல, ரேவதியில் போய் முடியுதுல்ல, இப்போது அந்த ஆர்டர் மாறிடுச்சா? கிரகம் மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்குது. மேஷம் அதே இடத்துல தான் இருக்குது, ரிஷபம் அதே இடத்துல தான் இருக்குது, பிளானட் மட்டும்தான் சுற்றிக்கிட்டு இருக்கு, கரெக்டாக. அப்போது பதிவு மாறாதில்ல.
ஆமா மாறுது. ஓகேங்களா? எங்க சுத்தினாலும் அந்த 27 நட்சத்திரத்துக்குள்ள தானே எல்லாரும் வந்தாகணும். ஆமா. அப்போ உங்களுடைய லக்னம் ஒரு குறிப்பிட்ட நீங்க மகர லக்னமா இருந்தா உங்களுக்கு கணவனோ மனைவியோ யாரு? கடகம் தான் உங்களுக்கு கணவனோ மனைவியோ. ஸோ ஏன்னா மகரத்துக்கு கடகம் தான் 7ஆம் பாவம். ஓகே. ஓகேங்களா? நீங்க கும்ப லக்னமா இருந்தா சிம்மம் தான் உங்களுக்கு கணவன் மனைவி. கரெக்ட் தானே? அப்போ 7ஆம் பாவம்ன்றது நமக்கு 7. நம்ம அம்மாவுக்கு அம்மாவுடைய அம்மா. ஒருவேளை நீங்க சொன்ன இந்த லக்னம் காம்பினேஷன் இல்லாம நிறைய பேர் இருப்பாங்களே வேற காம்பினேஷன்ல கல்யாணம் ஆகி இருக்கிறவங்க. என்ன காம்பினேஷன்? அதாவது மகர லக்னம்க்கு கடகம் தான் அமையும்னு சொல்லியிருக்கீங்க. கும்பத்துக்கு கடகம்னா சுபாவத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன் நான். ஓகே, அவங்களுடைய குணம். அதுக்காக மகர லக்னத்துல 30 கோடி பேர் 40 கோடி இருப்பாங்க. அத்தனை பேரும் வேற கடகராசி கல்யாணம் பண்றாங்க. ஓகே, சுபாவத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒரு வீட்டுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கு. ஆமா, அந்த பொது குணம் மாறாதுல்ல. நிச்சயமா மாறாது. அது அப்படிதானே இருக்கும். நமக்கு 12 வீடுகள்ல எந்த வீடு வேணாலும் பிடிக்கலாம், எந்த ராசிக்காரங்களை வேணாலும் பிடிக்கலாம். ஆனா நமக்கு கணவனாவோ மனைவியாவோ அமையறவங்க இந்த வரையறைக்குள்ளதான் இருப்பாங்கன்னு ஒரு லிமிட் இருக்கு. அது மாறாதுல்ல உங்களுக்கு. இது வந்து ஃபாரினர் பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் ஃபாரினர் பொண்ணு மாப்பிள்ளை யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணுங்க. ஏன் அவங்களுக்கு என்ன ஜாதகம் இல்லையா என்ன? அவங்க பாக்குறது இல்ல. அவங்களும் ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட கண்டத்துல, ஒரு குறிப்பிட்ட நாட்டுல, ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிறந்திருப்பாங்க. லாட்டிடியூட் லாங்கிடியூட்ல பிறந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க அந்த குறிப்பிட்ட லாட்டிடியூட் லாங்கிடியூட போட்டீங்கனாலும் ஜாதகம் ஜெனரேட் ஆகும்ல. அவங்களுக்கு அதே 9 கிரகம் தானே. நிச்சயமா. அப்புறம் ஸோ இந்த கர்மா பதிவுன்றது இங்க இல்லை, எந்த கண்டத்துல இருந்தாலும் அவங்கள தான் கொண்டாந்து மேட்ச் பண்ணோம்னா அவங்க தான் வருவாங்க. அதுல டவுட். நீங்க மேட்ச் பண்றதுன்னு கிடையாதுமா. உங்களுக்கான வரையறையை விட்டு நீங்க வெளியவே போக முடியாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் மெக்கானிக்கல் துறையில் இருக்கிறீங்க, வேணாப்பா சிவில் இன்ஜினியரிங்கே வச்சுங்க, கட்டுமான கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து 100 பெண் தேடலாம். நீங்கள் என்ன மாதிரி பெண் தேடினாலும் அத்தனை ஜாதகத்துலேயுமே உங்களுக்கு வரன்னு ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஜாதகத்தில் 4-12 கூட சனி இருக்கவே செய்யும். சிவில் இன்ஜினியர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய கணவன் மனைவி. ஓகே. 4-12 கூட சனி இருக்கும். ஓகேங்களா? அல்லது 4-12 கூட 5ஆம் பாவம் 5ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டிருக்கும். 5ஆம் அதிபதி 12ல், 5ஆம் அதிபதி 4ல், 4ஆம் அதிபதி 5ல், 12ஆம் அதிபதி 5ல். 4-5 12-5 4-5-12 அந்த பாவ காம்பினேஷன் இருக்கும். அப்படி இல்லை என்றால் 4ஆம் வீட்டில் 4ஆம் அதிபதி கூட, 12ஆம் வீட்டில் 12ஆம் அதிபதி கூட சனின்ற கிரகத்தினுடைய சேர்க்கை இருக்கும். இவங்க ஒரே துறையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இவங்க அந்த துறையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தர் சிவில் இன்ஜினியர், இன்னொருத்தர் வேற துறையா இருந்தாலும் அவங்களுக்குள்ள காம்பினேஷன் இப்படிதான் இருக்கும். சிவில் இன்ஜினியரிங் துறையில ஒருத்தவங்க இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க, படிச்சுட்டு வேலை பார்க்கறாங்க இல்லையா? எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க? அத்தனை லட்சம் பேருக்கும் கணவன் மனைவி இருப்பாங்க இல்லையா? அவங்க ஜாதத்துல பாருங்க, ஒரு மூணு விஷயம் அந்த பேட்டர்ன் வந்து மாறவே மாறாது. என்ன 3 விஷயம்னா 4-12 கூட சனி, 4-12 கூட 5ஆம் பாவம் 5ஆம் அதிபதி சேர்க்கை, 4-5-12. மூணாவது என்னன்னா எதிர் 4ஆம் அதிபதியோ 12ஆம் அதிபதியோ ரேவதி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், பூர நட்சத்திரம், மூல நட்சத்திரத்தில் இருக்கும். எத்தனை கோடி சிவில் இன்ஜினியர் நீங்கள் எடுத்துட்டிங்கனாலும், எத்தனை கோடி கட்டுமானம் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்கிறவங்க எடுத்துட்டிங்கனாலும் அவங்களுக்கு அமையக்கூடிய கணவன் மனைவியோட ஜாதகம் இந்த 3 பேட்டர்னை மீறி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 200% என்னால் அடிச்சு சொல்ல முடியும். இதை வச்சு நீங்கள் ஜாதகமே கரெக்டாக செக் பண்ண முடியும். ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க ஜாதகங்களை இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்காங்க, இந்த பாட்காஸ்ட்டை பார்க்குறவங்க இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம எல்லா யூடியூப் சேனல்ஸில் வரா மாதிரி செக் பண்ண சார் கரெக்டுன்னு உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதுலேயும் இடக்கு முடக்கான சில பார்ட்டிகள் இருப்பாங்கல்ல. ஓகேங்களா? வேணும்னே வீம்புக்கு இல்லை தப்புன்னு சொல்கிறது, அது எப்படி அவங்களுக்கு தப்பாகும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இப்போ ஒரு 90களுக்கு பிறகு பிறந்தவங்களுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் கரெக்டான டேட்டு, ஆல்மோஸ்ட் கரெக்டான டைமு, ஏன்னா டிஜிட்டல் கிளாக்லாம் வந்துருச்சு. ஓகேங்களா? சேட்டலைட் டைமிங்லாம் வந்துருச்சு. அதனால டைமிங்லாம் அக்யூரேட்டாக குறிச்சிடுறாங்க. ஒரு 80களுக்கு முன்னாடி காலம்லாம் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 1 மணிக்குள்ளே பிறந்தாங்க. ஆமாம், 10லேருந்து ஒரு 11:30க்குள்ள. அதாவது காலைல டைம் சொல்கிறதே 1 மணி நேரம் 2 மணி நேரம். அது அவன் பிறக்கும் போது விடிஞ்சிருச்சுன்னு தான் தெரியுமே ஒழிய அது 4:30 மணியா 5:30 மணியா 6:30 மணியான்னு தெரியாது அவங்களுக்கு. கரெக்ட். ஓகேங்களா? சரி, இதுதான் கூத்துனா இன்னுமே இந்த ஒரு 80களுக்கு முன்னாடி 70களுக்கு முன்னாடி பிறந்தவங்களுடைய ஜாதகம் நம்ம பார்ப்போம்ல, வரும்போது சார் எந்த டேட் ஆஃப் பர்த் சார் நான் சொல்லட்டும், இதில் வந்து ஆதார் கார்டில் பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து ஒன்று இருக்குது, ஸ்கூல் சேர்க்கும் போது ஒரு டேட் ஆஃப் பர்த் ஒன்று கொடுத்தாங்க, அவரே ஓப்பனாக சொல்கிறாரு. அது ஆக்சுவலாக க்ரைம் அது. ஓகேங்களா? அதாவது இதுக்காக ஸ்கூலில் சேர்க்கணுன்றதுக்காக தவறான ஒரு டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து என்ட்ரி பண்ணிவிட்டு கடைசியில் ஆதார் கார்டில் அதுலேயே இருக்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த்தாவே இருக்காது. இன்னும் பல குடும்பத்தில் இன்றைக்குமே சில வந்து வெளியில் தெரியாத ஒரு நூதன திருட்டு நடக்குது. என்னென்னா, பையனோட வயசை குறைச்சி காட்டுறதுக்காக டேட்டு டைம் மட்டும் அப்படியே வச்சுருப்பாங்க,
வருஷத்தை மாத்திடுவாங்க. அது எப்படி வந்து 37 வயசுமா, கரெக்ட், பையனுக்கு 37 வயசு ஆயிடுச்சு. 37 வயசுன்னு ஏத்துக்க மாட்டாங்கல்ல. ஆமாம், ஓகேங்களா. பெண்ணுக்கு வந்து வெறும் 25 வயசு தான் இருக்கும், 26 வயசு இல்லை 28 வயசுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா. ஏதோ 5 வயசு 7 வயசு 8 வயசுனா ஒத்துப்பாங்க, 10 வயசுக்குள்ளனா ஒத்துப்பாங்க. பொண்ணுக்கு இப்போ தான் 26 வயசு ஆகுது, பையனுக்கு 37 வயசுனா 11 வயசு கூட. ஆமாம், எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேங்களா. இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா 2 வருஷத்தை குறைச்சிடுறாங்க. இது வந்து முழு ஜாதகத்தையே மாத்திடுமே, அவருடைய தலைவிதி ஜாதகத்தையே மாத்திடுது, ஜாதகத்தையும் மாற்றி கல்யாணம் பண்ண மாதிரி. இப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்க்குறோன்னு வச்சுங்க, அடிச்சு ஆர்கியூ பண்ணுவாங்க. நீங்கள் சொன்ன இது வரல, ஃபார்முலா தப்பாயிடுச்சு. ஃபார்முலா தப்பா இல்லை, அங்கே ஏதோ ஃபோர்ஜரி நடந்திருக்கு, அங்கே ஜாதகம் தப்பா இருக்கு. அது மாறவே மாறாது, பேட்டர்ன் மாறவே மாறாது. என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கான வரம்பை மீறி உங்களால் வெளியே போக முடியாது. ஆனால் அதுக்குள்ள எது நல்லது எது கெட்டது அப்படின்னு கைடன்ஸ் கேட்கறதுக்கு மட்டும் ஒரு ஜோதிடருடைய துணை தேவை. இல்லை எனக்கே வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்குது சார், ஜோதிடம்லாம் எனக்கு தேவை கிடையாது, எனக்குன்னு ஒரு இன்ட்யூஷன் இருக்குது, எனக்கு எது கரெக்டு எனக்கு எது தப்புன்னு எனக்கு தெரியும்னா நீங்கள் தாராளமாக ப்ரொசீட் பண்ணிக்கங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் ஜோதிடருக்கு கிடையாது. அவங்களுக்கு என்ன லாபம் நஷ்டம் அதனால. ஓகேங்களா. ஆனால் எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா, எல்லாம் கெட்டு சீரழிஞ்சு நாசமாக போனதுக்கு அப்புறமா 20 வருஷ வாழ்க்கையை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணணும்னு ஜோதிடர்கிட்ட வந்து நிற்காதீங்க. நிறைய பேருடைய அது ஒரு குழப்பம். ஏன்னா நல்லா இருக்கும்போது யாருமே வந்து ஜாதகத்தை எடுத்துட்டு வரமாட்டாங்க ஒரு விஷயத்துக்கு. அவங்களுடைய இன்னும் நான் உங்களுக்கு எளிமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கும் கூட நீங்கள் வந்து நிறைய அலுவலகம் சைடு, மீடியா சைடு, ஐடி சைடு, மெடிக்கல் ஃபீல்டு சைடு போல்டான பெண்களை பார்த்துருக்கீங்களா? நிறைய போல்டான பெண்கள்லாம் நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க, பயங்கர போல்டாக இருப்பாங்க. இந்த போக்கிரி படத்தில் சொல்லுவாங்க தெரியுங்களா, நிறைய படிச்சிருக்கணும், பெரிய ஜாப்ல இருக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கணுன்ற மாதிரி எல்லா குவாலிட்டியும் அந்த பெண்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. பயங்கர ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, 8 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை 4 மணி நேரத்தில் முடிச்சிருவாங்க, அந்த அளவுக்கு பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா. லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணுறதுல கேவலமாக சூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்க்குற நமக்கு வந்து எப்படி தெரியும்னா, என்னப்பா இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கீங்க, இவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சனாக இருக்கீங்க, பார்ட்னர் வந்து இப்படி இருக்காரு, ஒரு இர்ரெஸ்பான்சிபிளா. லவ், ஓகேங்களா, லவ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஆனால் யாரை காதலனாக தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றதுல ஒரு ஒரு அடிப்படை மெச்சூரிட்டி வேணும்ல. இதுவும் ஆல்ரெடி முடிவு பண்ணப்பட்டது தானே, இவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்படி முடிவு பண்ணப்பட்டதுன்னு பழி போடுறதுக்கு வேணால் ஜாதகம் பயன்படும். நம்மளுடைய முட்டாள்தனத்துக்கெல்லாம் ஜோதிடத்தை பழிக்கு இழுத்துக்கலாம்ல. நம்மளுடைய புத்திசாலித்தனத்துக்கெல்லாம் ஜோதிடத்தை நம்ம துணைக்கு இழுக்கிறது கிடையாது. கண்டிப்பாக. நம்ம வந்து சூப்பராக ஒரு முடிவு எடுத்துட்டோம், கரெக்டாக பிளான் பண்ணிட்டோம், பிளான் பண்ணது சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, எனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு அதனால் நான் ஜெயிச்சிட்டேன், ஜாதக பிரகாரம் கரெக்டான ஒரு முடிவை நான் எடுத்துட்டேன் அதனால் நான் ஜெயிச்சிட்டேன், என்னோட ஜாதகம் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு, ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. ஆமாம். ஓகேங்களா. மடத்தனமாக ஒரு முடிவு எடுத்துட்டு எல்லாத்தையும் சொதப்பி கெடுத்துட்டு இவங்களே தான் பண்ணியிருப்பாங்க. அதை பண்ணிட்டு நேரம் சரியில்லை ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ மட்டும்தான் ஜாதகம் வரும், அப்போ மட்டும்தான் அஷ்டம சனி வரும், அப்போ மட்டும்தான் 7 சனி வரும். அப்போ நீங்கள் கிரெடிட் கொடுக்குறீங்கன்னா பாசிட்டிவ் கிரெடிட்டையும் ஜோதிடத்துக்கு கொடுக்கணும்ல. ஸோ அப்போ ஜாதகம் இன்றைக்கு எதுவாக பயன்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னா, நாம் ஒரு தப்பு பண்ணிட்டு அதை தப்பிக்கிறதுக்கு இன்னொருத்தர் மேலே பழி போடணும்ல. அப்போ நீங்கள் இந்த பெயர்ச்சிகளுக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்க. அதை சிம்பிளாக ஒன்லைனில் டிஃபைன் பண்ணிடலாம். ஆட தெரியாதவங்களுக்கு தெருக்கோணல். ஸோ இந்த கிரக பயிற்சி, சனி, ராகு, கேது, ஒரு ஜோதிடர் ஒரு தனி நபருக்கு சரியான பாதையை வழிகாட்ட முடியும். பயணிக்கிறது யார் கையில் இருக்கு? அவங்க கையில் தான் இருக்கு. பாதை சரியில்லைன்னா இல்லை, நிறைய பேர் சொல்கிறாங்களே இந்த ஒரு 1.5 வருஷம் தாண்டிட்டிங்கன்னா எல்லாம் ஜெயிச்சிருவீங்க, இந்த பயிற்சினால தான் நீங்கள் இப்படி இருக்கீங்க. உண்மையிலேயே அந்த பயிற்சிக்கும் 1.5 வருஷம் தாண்டினதுக்கு அப்புறமா தங்கிட்ட இப்படி ஒருத்தர் சொன்னாருன்றதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, சொன்னவருக்கும் ஞாபகம் இருக்காது, காதில் வாங்கினவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அப்போதைக்கு ஒரு ஆறுதலுக்கு கேட்டு போய்க்க வேண்டியதான். ஸோ இது ஒரு பேட்டர்ன் டிசைன் ஆல்ரெடி வந்து உங்களுக்காக இந்த பேட்டர்னில் தான் உங்கள் வாழ்க்கை இருக்குங்கிறது வந்து கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். பேட்டர்ன்றது மறுபடியும் சொல்கிறேன், அது வந்து நமக்கான எல்லை கோடு, நமக்கான பவுண்டரி, வரையறை மட்டும்தான். அந்த வரையறைக்குள்ளே நமக்கு வேணுன்றதை நம்மளால் மாற்றிக்க முடியும், விளையாடிக்க முடியும். ஆனால் அந்த வரையறை விட்டு நம்மளால் வெளியில் போக முடியாது. ஓகே, ஓகேங்களா. இது முன்பே தீர்மானிக்கப்பட்டு விட்டது அப்படின்ற எண்ணத்துக்குள்ளே ஒரு மனுஷன் போயிட்டான் அப்படின்னா, சுய முயற்சிக்கும் சுய மரியாதைக்கும் சுய உழைப்புக்கும் அங்கே வேலையே இல்லாமல் போயிடும். கரெக்ட். ஓகேங்களா. முயற்சி பண்ணணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. நிச்சயமா நிச்சயமா. 1.5 லட்ச ரூபா கொடுத்து எதுக்குமா நீட்டு ப்ரிப்பேர் பண்ணணும்? ஜாதகத்தில் வந்து இவர் டாக்டர் ஆகிடுவார்னு போட்டிருக்கு அப்படின்னா டேரெக்டாக போய் எக்ஸாம் போய் உட்காந்துக்கலாமே. இப்போ நம்ம ஒரு வருஷம் நீட்டுக்காக படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக உழைப்பு போட வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துடுறாங்க, சேர்ந்தவங்க எத்தனை பேர் முழுசாக டாக்டர் ஆகுறாங்க? எல்லாருமே ஆகிறது இல்லைல்ல. அப்புறம் ஸோ இந்த மாதிரி துறைகளில் இன்டர்பிரேஷன்றது இருக்கு. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு அனுமதி இருக்கா இல்லையா, அது சிறந்த பாதையா இல்லையான்றதை மட்டும்தான் ஜாதகத்தாலையும் ஜோதிடராலையும் வழிகாட்ட முடியும்.
அதை அவர் செய்வாரான்னு பிரம்மா அவர் தலையெழுத்துல போட்டிருக்காரான்னு படிக்க முடியாது. ஓகே, எல்லாரும் எங்க வந்து நின்றுவாங்கன்னா எண்ட் ரிசல்ட்டுக்கு வந்து நின்றுவாங்க. ஓகேங்களா, அதுதான் நீங்க இருப்பதிலேயே பைத்தியக்காரத்தனமான ஒரு கான்செப்ட். ஓகே, எண்ட் ரிசல்ட்டுக்காக நீங்க ஜோதிடம் பார்க்க வரீங்களா? தயவு செஞ்சு ஜோதிடம், அதுக்கு நீங்க இப்போ ஜோதிடம் பார்க்கறது ஒண்ணுதான், பார்க்காதது ஒண்ணுதான். நிச்சயமா. ஏன்னா நீங்கள் வந்து இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்ற மூலமாக இந்த ஒரு விஷயத்த நிறைய இடத்துல வலியுறுத்திட்டு வரீங்க. அதாவது உனக்கு வந்து இந்த பேட்டர்னில் தான் இருக்கும், இதை தாண்டி நீ முயற்சி செய்கிறதோ பண்ணுறதோ அது வந்து வேஸ்ட்டு. அதுக்குள்ளே நீ வந்து பண்ணி உன்னோட டயத்தையும் முயற்சியும் பிரயோஜனமாக மாற்றிக்கோன்ற விஷயத்த நீங்கள் எல்லா இடத்துலையும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு வரீங்க. இப்போ அந்த 8 வித கர்மா தான் சொல்லி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. நவகிரகங்கள் இருக்குது, ஆனால் நீங்கள் ஒரு ஒரு கிரகத்தை ஒரு கர்மாவாகவே இது பண்ணுறதில்ல. 8 கர்மா இருக்குன்னு. முதல்ல இந்த சூரிய கர்மா அப்படின்னா என்ன, அதற்கான பேட்டர்ன்ஸ், நட்சத்திர பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும்? சூரிய கர்மான்றது ஒரு 4 நட்சத்திரங்களை கொண்ட தொகுப்பு. அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஒருத்தர் ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போ வந்து மருத்துவத்துறையில் இருக்காங்கல்ல, ஆமாம், எத்தனையோ டாக்டர்ஸ் லட்சக்கணக்கில் இருப்பாங்க, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க, ஃபார்மசி வச்சுட்டு இருக்கவங்க இருப்பாங்க. ஓகேங்களா, நாட்டு வைத்திய சித்த வைத்தியத்தை இன்றைக்கும் ட்ரெடிஷ்னலாக பரம்பரையாக செஞ்சுட்டு இருக்கவங்க இருப்பாங்க. ஆயுர்வேதிக் இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, யுனானி இருக்குது, அக்குபஞ்சர் இருக்குது, எத்தனையோ மருத்துவ முறைகள் இருக்குது, அரசியல் இருக்குது, நிர்வாகத்துறை இருக்குது, பிபிஏ, எம்பிஏ. ஆமாம், ஓகேங்களா, அது சம்மந்தப்பட்ட துறை இருக்குது. அப்பாவோட பிஸ்னஸையே பரம்பரையாக புள்ள செஞ்சுட்டு வர்றது, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இந்த துறைகளில் இருக்கிறவங்களோட குடும்பத்தில் அசால்ட்டாக அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி நட்சத்திரம் உண்டு. அது எப்படின்னா ஒருத்தர் அஸ்வினியில் இருப்பாங்க, இன்னொருத்தவங்க ஆயில்யம் வெறும் லக்ன புள்ளி ஆயில்யத்தில் விழுந்திருக்கும். நம்ம ஆளுங்களுக்கு எப்பவுமே ராசி நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி தானே பழக்கம். ஓகேங்களா, இப்போ கமெண்ட்ஸ்ல வந்து சரின்னு சொல்றவங்க ஓகே, நோ சொல்றவங்க கூட லக்னத்தை செக் பண்ணி இருக்க மாட்டாங்க, லக்ன பாயிண்ட்டை செக் பண்ணி இருப்பாங்க, லக்னாதிபதி நட்சத்திரத்தெல்லாம் செக் பண்ணி இருக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ராசி நட்சத்திரம் தான் ஒட்டுமொத்த ஜாதகம். ஏன்னா குரு பயிற்சி பலனாகட்டும், ராகு கேது பயிற்சி பலனாகட்டும், சனி பயிற்சி ஆகட்டும், 7 சனி அஷ்டம சனி ஆகட்டும், எல்லாத்தையும் நம்ம எதை வச்சு கால்குலேட் பண்றோம்? லக்னத்தை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணல, இன்னைக்குமே நம்ம ராசி வச்சு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒட்டுமொத்த ஜாதகத்தை நம்ம பார்க்கறதே கிடையாது, பிக்சருக்கு எடுத்துக்கிறதே கிடையாது. ராசின்றது ஆக்சுவலாக என்ன, வெறும் சந்திரன் இருக்கக்கூடிய இடம் மட்டும்தான் ராசி. அதை வச்சு நீங்கள் ஹோல் லைஃபையும் நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, இல்லை அதை வச்சு உங்களுடைய முழு ஜாதகத்தினுடைய காரணி இதுதான் நீங்கள் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவீங்க? ஓகேங்களா, ஸோ அப்போது எய்தர் ராசியோ லக்ன புள்ளியோ லக்னாதிபதியோ அந்த குடும்பத்துக்குள்ளே பாருங்கள், அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதியில் இருக்கும், அந்த செயின் இருக்கும். இது எல்லாருக்கும் இருக்கணுமா, இல்லை யார் அந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறையில் இருக்கிறவங்களுடைய குடும்பத்தில் சுற்றி பிள்ளைகள் இந்த நட்சத்திரத்தில் ராசியோ லக்னமோ லக்னாதிபதியோ கொண்டு பிறக்கும். இது ஒரு ரூல் ஒன்று. ரெண்டாவது, இப்போ அந்த துறையில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய, நான் யாரை பற்றி பேசுகிறேன்னா மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களை பற்றி. ஏன்னா நம்ம இப்போ பொதுவாக மற்றவங்களை பற்றி பேசிட்டோம், குறிப்பிட்ட அவங்கள பற்றி பேசணும்ல. இப்போ யாராவது ஒருத்தவங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறாங்க, இல்லை அப்பாவோட பிஸ்னஸை யாராவது பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை அரசியலில் இருக்கிறாங்க, அதாவது ஆட்சியில் இல்லை கட்சியில் ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறாங்க, இல்லை பிபிஏ எம்பிஏ முடிச்சுட்டு இந்த ஹெச்ஆர் இந்த மாதிரி நிர்வாகத்துறையில் ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணிவிட்டு நிர்வாகத்துறையில் அட்மினாக இருக்கிறாங்க. இப்போ ஸ்கூல் பிரின்சிபல்லாம் இருப்பாங்கல்ல, ஆமாம், ஓகேங்களா, அப்போ ஒரு காலேஜுக்கு டீனாலாம் இருப்பாங்கல்ல, ஒரு கம்பெனிக்கு வெறும் சிஇஓவாக இருப்பாங்க, ஆக்சுவலாக அவங்க ஒரிஜினல் ஓனர் கிடையாது, ஆனால் முதலாளி பதவியில் உட்காந்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி ஆளும் வர்க்கம் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட துறை, லீடர்ஷிப் இருக்கிற எல்லாமே நிர்வாகம் சம்பந்தப்பட்ட துறைங்க. மருத்துவத்துறை, அரசியல், அப்பாவோட பிஸ்னஸ், இந்த 4ல் ஒருத்தர் எதில் இருந்தாலும் அவரோட ஜாதகத்தில் 6-10 கேது இருக்கும். அப்படி இல்லைன்னா 6-10 கூட 12ஆம் 12ஆம் அதிபதி சேர்க்கை இருக்கும். அப்படி இல்லை என்றால் 6ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதியில் இருப்பாங்க. நான் பேட்டர்னே சொல்கிறேனே, உங்களால் அதை கிராஸ் செக் பண்ண முடியும். இதை வச்சு அவர் ஜாதகம் கரெக்டாக இல்லையான்றதை அவரால் செக் பண்ணிக்க முடியும். நிச்சயமாக. ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்குது, பேட்டர்ன் இருக்குது.